ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சியோட வளைகாப்பு. அதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கேன். அவள் வாங்கி கொடுத்த சாரீ அவசரமாக ப்ளவுஸை தைச்சு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணலை, அப்படியே ஒன் ப்ளீட்டாக போட்டு கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து த்ரூ அவுட் த வீடியோ இந்த ஃபங்க்ஷன் மூடு ஃபங்க்ஷன் அவளோட வீடியோவில் வரும். பட் நம்ம எப்படி கிளம்புறோம், என்னென்ன அங்கே நடக்குது, என்னென்ன ஒர்க்ஸ்லாம் நடக்குது, எப்படி வளைகாப்பு நடக்குது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே இளங்கோன்னு பார்ப்பீங்க. அவர் இப்போ தான் எழுந்து கிளம்பிட்டு இருக்காரு. பட் நானும் அம்மா அதை கிளம்பிட்டாங்க. அது வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அதுலேருந்து இன்றைக்கி போயிட்டு அங்கே மண்டபத்தில் வந்து உங்கள் ஷாம்லி எல்லாரையும் வந்து கேப்சர் பண்ணுறோம். ஃபைனலி வந்து ஹாலுக்கு நாங்கள் தான் ரீச் ஆனோம். இதில் அழகாக வந்து வெல்கம் பேக் டு ஷாம்லி ராஜ்குமார் வளைகாப்பு அப்படின்னு போட்டு வரவேற்பு இருந்தது. நாங்கள் போன டைமில் தான் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன் த வேல பண்ணிகிட்டே இருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா டெக்கரேஷனும் பொறுமையாக இருந்து அப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த நலுங்கு வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான், அம்மா, அப்பா இளங்கோ எல்லாருமே முன்னாடி கொஞ்சம் போயிட்டோம். ஸோ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றதால நம்ம தான் இருந்து எல்லாரையும் கவனிக்கணும். ஸோ அதனால் நிறைய ஃபோட்டோஸில் நான் இருந்திருக்க மாட்டேன் ஷாம்லியோட விலாக்லேயும். ஏன்னா ஃபுல்லாக நலுங்கு வச்சதுக்கப்புறமா கீழே வந்து சாப்பிட்றவங்கள கவனிக்கிறதுக்காக நான் இளங்கோவும் வந்து போயிட்டோம். அதனால அது ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் இருந்ததால் எங்களால் மேலே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் அர்லி மார்னிங் ஹாலுக்கு வந்தம்போது எடுத்தது. அப்போ வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ் இது எல்லாமே போயிட்டு இருந்ததா. அப்போ நான், அம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த பூ நலுங்கு வைக்கிறதுக்கான திங்ஸ் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து நல்லா ப்ளசண்ட்டாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட மகாராணி வந்து வந்துட்டாங்க கிளம்பி. ரியா பேபி ரொம்ப க்யூட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பர்பிள் தீம் அப்படின்றதால பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு நைஸாக வந்து என்கிட்ட பேமா அங்கே இருக்க சாக்லேட்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அவள் ஃபேஸை பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது ஷாம்லியோட மாமியாரும் ராஜ்குமாரோட மாமியாரும் சீரியஸான டிஸ்கஷன். எப்படி இதை பண்ண போகிறோம், எப்படி நலுங்கு வைக்க போகிறோம், எதை எங்கே வைக்கணும், அந்த பூ எடுத்து கொஞ்சம் அந்த விளக்கில் வைங்கன்னு உதிரி பூ. அதுக்கப்புறம் பூலாம் செட் பண்ணி கொடுத்துட்டு ஷாம்லியும் ராஜ்குமாரும் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஷாம்லி வந்து அவங்க நாத்தனாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கா, எதை ஃபஸ்ட்டு போடணும், எதை செகண்ட் போடணும் அப்படின்ட்டு. இதில் முக்கியமான விஐபி யாருன்னா அங்கே நடுவில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். அவங்க வந்து சொல்கிறாங்க நீ நான் அப்படின்ட்டு. அங்கே நலுங்கு வச்சிட்ருக்கவங்க எல்லார்கிட்டேயும் ஃபஸ்ட்டு எனக்கு வைங்க எனக்கு வைங்கன்னு ரியா வந்து அங்கே பாருங்கள் இப்போ ஒரு ஆக்ஷன் வரும். கையை காமிச்சு எனக்கு வைங்க ஃபஸ்ட்டு நலுங்கு எனக்கு வைங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன் யாருக்கு நடந்ததோ இல்லையோ நம்ம ரியா பேபிக்கு தான் நடந்த மாதிரி தான் இருந்தது அங்கே. அவள் சரி ஸோ ஹாப்பி. பாருங்கள் அவள் வந்து எனக்கு வைங்க நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். அது அவங்க இவங்கள கூப்பிடணும் அப்படின்ட்டு. ஃபைனலாக எங்கள் அம்மா வந்து நலுங்கு வைக்கிறாங்க. எல்லாருமே நலுங்கு வச்சதுக்கப்புறமா நானும் போயிட்டு நலுங்கு வச்சேன். அதில் மெயின் விஐபி அவங்களுக்கு தான் வளையல் வேறு வாங்கலை. அந்த எல்லாரும் போடுற வளையலும் வந்து எல்போ வரைக்கும் தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஷாம்லிக்கு வளையல் போடுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு ரியாவுக்கு வந்து அங்கே வளையல் போட்டுட்டு நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் தான் ஷாம்லிக்கு வந்து நலுங்கு வைக்க விட்டுட்டு இருந்தா. அந்த மாதிரி உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. நான் நலுங்கு வைக்கிற வரையும் தான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அதுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நலுங்கு வச்சோன்னே சாப்பிட போக ஆரம்பிச்சுட்டாங்க. உடனேவே கீழே போயிட்டோம். நானும் இளங்கோ ஃபுல்லாகவே வந்து கீழே தான் நின்றுட்டு இருந்தாரு. அதனால வந்து அவரால் மேலேயும் வர முடியல. ஃபுல் கெஸ்ட்டையும் கீழே வந்து நின்று கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்பாவும் கீழே தான் இருந்தார். ராஜ்குமாரும் ஃபோனில் பேசிகிட்டே இருந்தாங்க. கெஸ்ட்டுக்கு வந்து இங்கே கொஞ்சம் மேப் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. மேப்பில் வந்து சொல்லிகிட்ருக்கோம் வழி. ஸோ ஃபைனலாக நான் நலுங்கு வச்சுட்டு தங்கச்சிக்கு வந்து கையில் வளையல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பார்த்துட்டு அதில் அவளோட அட்ராசிட்டிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். வரவங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அழகா ஒரே சிரிப்பு எங்களுக்கு. ரியாவோட கூத்து தான் பார்க்க மாதிரி இருந்தது. ரொம்ப அங்கே பாருங்கள் வணக்கம் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதா, நட்சத்திரா இவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. உண்மையாகவே அவங்க யாரையும் நான் கேப்சர் பண்ணல. இது நலுங்கு முடிஞ்ச உடனேவே கீழே போயாச்சு. சாப்பாட்டு வேலைகளை கவனிக்க இவ்வளோ தான் சாப்பாடு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஒரு நல்ல நாள்லேயே நம்மளோட ஸ்டைல் ஐக்கானோட பேக்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளிப்பிங் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டயர்டாக தான் இருந்தோம். எங்களோட பேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பேக் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பேக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சரி எக்ஸ்போ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு ரெடி பண்ணல. எங்களோட எக்ஸ்போ ஸ்ரீலங்காவில் கொழும்பு 7ல் ஏப்ரல் 3, 4 and 5 3 நாளைக்கு நடக்க போகுது. நியூ இயர்க்கு முன்னிட்டு புத்தாண்டு சேல் வந்து வைக்கிறோம். எல்லாமே இந்தியன்
ஓன் டிசைன் பண்ண சுடிதார்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக வந்து எக்ஸ்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எங்கள் பேக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸோ இல்லை ஏனோ தானோன்னு பேக்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணல. எப்போவுமே எதையுமே ஒரு குவாலிட்டியாக ஒரு பெஸ்ட்டாக தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எங்களோட ஸ்டைல் ஐகான் பொட்டிக்கோட பேக்ஸும் வந்து அழகாக அடித்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இது வந்து பேப்பர் பேக்ஸு. உங்களுக்கு இப்போது எக்ஸ்போ அப்படின்றதால நாங்கள் வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பேக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். எங்களோட தீம் கலர்லேயே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வர எல்லாருக்குமே வந்து இந்த பேக்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்லேயே வந்து எங்களோட ஸ்கேனர் இருக்குது, எங்கள் சோஷியல் மீடியாவோட அட்ரஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்டைல் ஐகானோட லோகோ அண்ட் ஸ்கேனர் 2 சைடும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னும் வந்து எங்களுக்கு ஷாப் கன்ஃபார்ம் ஆகலை இல்லையா, நம்ம இப்போ தான் வந்து எக்ஸ்போ பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்போ டீட்டெயில் எங்களோட சோஷியல் மீடியா டீட்டெயில் மட்டும்தான். இது வந்து இப்போது எக்ஸ்போக்காக நாங்கள் பண்ண ஒரு அழகான எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பேக்ஸு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸ்போவில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, யாருமே எதிர்பார்க்காத அளவு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்ட்டும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ற எல்லாருக்குமே வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்போக்கு வாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாட்லேயும் வந்து பண்ண போகிறோம். ஸ்பாட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ 3 டேஸுமே வந்து எக்ஸ்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது பேக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பேக்ஸ் தான். ஸோ பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து நாங்கள் எப்போவுமே விரும்புறதில்ல, கொடுக்கறதும் இல்லை. ஸோ இது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேப்பர் பேக்ஸ். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேக்ஸ், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து எப்படி இருக்குது எங்களோட டிசைன் அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாய்.